வணக்கம் நண்பர்களே. இந்த சீனாவில் இந்த கொரோனா வந்ததுலேருந்து சீனாவில் என்ன வைரஸ் வந்தாலும் இப்போ அதை நியூஸ் போடுறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய அடுத்த வைரஸ் தான் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சீனாவில் பரவிட்டுருக்கு, பயங்கரமாக தொற்று ஏற்படுத்திகிட்ருக்கு. இது பயங்கரமாக ஆபத்தா அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. அது என்ன உண்மை அப்படிங்கிறது பார்த்துருவாங்க. முதல் விஷயங்க, இது கொரோனா வைரஸ் மாதிரி, இந்த கோவிட்-19 மாதிரி இது புது வைரஸ் கிடையாது. ரொம்ப காலமாக இப்போ நமக்கு நார்மல் சளி காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்க, காலங்காலமாக இந்த பனிக்காலம் ஆனால் மழைக்காலம் ஆனால் நமக்கு சளி காய்ச்சல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு வைரஸ் தாங்க. இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது. இதை பற்றி நியூஸ் வந்து தேடிட்டு இருந்தப்ப ஏதோ வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். யாரோ இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் இந்த வைரஸ் இன்னும் பரவவில்லை அப்படின்னு யாரோ ஒரு அதிகாரி தெரிவிச்சிருந்ததா ஒரு கருத்து பார்த்தேன். அதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் ரொம்ப காலமாக நம்ம ஊரில் உலாவிட்டு இருக்கிற வைரஸ் தான். நம்ம இதுக்கெல்லாம் டெஸ்ட்டு பார்க்குறதில்ல, அதனால் நமக்கு தெரியறதில்ல. அதுதான் உண்மை. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக நமக்கு சளி காய்ச்சல் வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. என்ன சளி காய்ச்சல் வைரஸ்னால் அது என்ன வைரஸ்? இப்போ டெங்கு வைரஸ்ன்னு சொல்கிறோம், HIV வைரஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சளி காய்ச்சல்ங்கிறது என்ன வைரஸுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி காய்ச்சல் பொதுவாக ஏற்படுறது உங்களுக்கு அடினோ வைரஸ், அப்புறம் ரைனோ வைரஸ், இந்த மெட்டானியூமோ வைரஸ், அப்புறம் ஆரிகோ வைரஸ், சரிங்களா, அப்புறம் பேரா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அதுதான் ஃப்ளூ. அதை முன்னாடி பன்றி காய்ச்சல்னு வச்சுருந்தாங்க, இப்போ அது சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே சளி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான். இதெல்லாம் வேறு சில வைரஸ் இருக்குது, போக்கா வைரஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. பொதுவாக இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். உதாரணத்துக்கு ரைனோ வைரஸுங்கிறது பொதுவாக சளி ஒழுகுதல், அப்புறம் வந்து தும்மல், அப்புறம் கொஞ்சம் இருமல் அந்த மாதிரி காசு பண்ணும். அடினோ வைரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண் இன்ஃபெக்ஷன், மெட்ராசைன்னு சொல்லுவோம்ல, அது அடினோ வைரஸ் தான். கண் இன்ஃபெக்ஷனு, நல்லா சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி வருங்க. ஃப்ளூ வைரஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் காணொலிகளில். அது வந்து ஒழுகிறது பெருசாக இருக்காது, இருமல், அப்புறம் சிலருக்கு வந்து நிமோனியா, மூச்சு திணறல், வீசிங் இந்த மாதிரி அறிகுறிகளை ஏற்படுத்தும். ஃப்ளூ, பேரா இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் போக்கா வைரஸ் அதெல்லாம். இந்த மெட்டானியூமோ வைரஸும் அதே மாதிரி தாங்க. இது வந்து இதே மாதிரி உங்களுக்கு சளி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளையும் வயதானவர்களையும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்களையும் கொஞ்சம் அதிகம் பாதிக்கும். பெரியவங்களுக்கும் வரும். நார்மல் 30-40 வயசு மக்களுக்கு அது என்ன வைரஸ்லாம் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். சளி காய்ச்சல் 2 மாத்திரை போடுவோம், ஆவி பிடிப்போம், ஏதாவது மிளகு பால் குடிப்பாங்க, அல்லது 2 சிரப்பு குடிப்போம், சரியாக போயிடும். அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான். குழந்தைங்களுக்கு அது ஒரு படி மேலே போய் கொஞ்சம் நல்லா வீசிங்கு, மூச்சு திணறல் அந்த மாதிரி வரும். அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆக்சிஜன் தேவைப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இந்த மெட்டானியூமோ வைரஸில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிறைய டைமு இந்த மெட்டானியூமோ வைரஸோடு சேர்ந்து நியூமோகாக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பேக்டீரியா நிமோனியா ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆகும். நிறைய டைம் நாங்கள் பார்த்துருக்கோம், சரிங்களா. அந்த ரிப்போர்ட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மெட்டானியூமோ வைரஸும் பாசிட்டிவ் இருக்கும், அதோடு சேர்ந்து நியூமோகாக்கல் பேக்டீரியாவும் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நியூமோகாக்கல்னு சொல்லிட்டு நம்ம பேக்டீரியா நிமோனியா ஏற்படுத்தக்கூடிய பேக்டீரியா வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸாக வந்துடும். அதுக்கப்புறம் அது அப்படியே நிமோனியாவாக மாறிடும். ஸோ அதனால தான் மேபி மெட்டானியூமோ வைரஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்களோ என்னமோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதா சளி இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு ஒரு பேக்டீரியா நிமோனியா ஏற்படுத்துறதுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம உடம்புல நுரையீரலில் ஏற்படுத்திடுதுங்க இந்த வைரஸ். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது, சரிங்களா. இதுக்குன்னு தனியாக இப்போ எப்படி கோவிடுக்கெலாம் கூட அதுக்கு மருந்தெல்லாம் சொன்னோம்ல, ரெம்டெசிவிர் அந்த மாதிரிலாம், இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சப்போர்ட்டிவ் கேர் தான். இதில் செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதலாக உங்களுக்கு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொஞ்சம் பரிந்துரைக்க வேண்டி இருக்கலாம். மற்றபடி இது வந்து இப்போ சளி பிடிச்சாவே இப்போ சைனாவில் வந்துருச்சு உடனே நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? கிடையாதுங்க. இந்த வைரஸ்லாம் காலங்காலமாக நம்ம ஊரில் சுற்றிட்டு தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் தெரியறது இல்லைன்னா இதுக்கான டெஸ்ட்டு நம்ம பண்ணுறதில்ல. இதெல்லாம் PCR டெஸ்ட்டுங்க, காஸ்ட்லி டெஸ்ட்டு, சரிங்களா. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வைரஸ்லாம் நான் பேர்லாம் சொன்னேன் இல்லை, இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, நாங்கள் சிக் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தால் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து வேறு ஏதாவது பெரிய வைரஸாக இருக்குமான்னு தெரியறதுக்காக PCR பேனல் அப்படின்னு அனுப்புவோங்க. சில லேப்ஸில் பண்ணுறாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி அது, சரிங்களா. சிக் பேஷண்ட்ஸ்க்கு அனுப்புவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 10 வைரஸ் இருக்கக்கூடிய பேனலோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 rupees மேலே ஆகும். இது என்ன அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரிலாம் பிக்கப் இருக்குது. இந்த மெட்டானியூமோ வைரஸ்லாம் நானே நிறைய பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து தேவையில்லை. இது நாங்கள் வந்து ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவைப்பட்டு அனுப்புகிறோம். சாதா சளி இருக்கிறவங்களாம் போய் 5000 ரூபா கொடுத்து இந்த டெஸ்ட்டு பண்ணுமா? தேவையில்லை. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டு சிம்பிள் தானே. ட்ரீட்மெண்ட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் ட்ரீட்மெண்ட்டு தான், டெஸ்ட்டு தான் 5000, சரிங்களா. ஸோ அதனால் அறிகுறிகளை வச்சு தான் நம்ம எதுக்கு ட்ரீட் பண்ண போகிறோம்.
மைல்டாக இருந்தால் சிறப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், அல்லது ஒரு நெபுலைசேஷன் வைக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. அல்லது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அட்மிட் பண்ணி 1 நாள் 2 நாள் சில மருந்துகள் தேவைப்பட்ட ஆன்டிபயோட்டிக், இல்லாட்டி அது கூட தேவைப்படாது. அப்புறம் ஏதாவது மூச்சு திணறல் இருந்தால் அதுக்கான சிகிச்சை. இவ்வளோதாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. எப்பவும் போல் இந்த பனிக்காலம் மழை காலத்தில் வைரஸ் பரவும் போது பார்த்தா நிறைய பரவுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அவுட் பிரேக்குன்னு சொல்லுவோம். இங்கேயுமே இப்போ நம்ம ஊரில் அவுட் பிரேக் தான். இப்போ பாருங்கள், நீங்கள் விசாரிங்க, எல்லாம் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உடம்பு முடியலன்னு வீட்டில் படுத்துட்ருக்காங்க. என்னென்னா நாம் அதை நியூஸாக போடுறதில்ல. அவங்க அதை சைனாலேருந்து வரதுனால ஒரு நியூஸ் பேப்பர்காரங்க, டிவிக்காரங்க அது ஒரு நியூஸாக போடுறாங்க, அவ்வளோதான். நம்ம ஊர்லேயும் மெட்டானியூமோ வைரஸோ ஏதோ வைரஸோ எல்லாம் சேர்ந்து அவுட் பிரேக்கில் தான் இருக்குது. 2 மாதமாக ஃபுல்லாக சளி காய்ச்சல் தான் எல்லாம் ஊருக்கே இருக்குது, சரிங்களா? அதனால் இதை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண வைரஸ் தான். இந்தியாவில் இதுவரை நுழையாத, இல்லை இது இருக்குது நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரியான வைரஸ்லாம் இல்லைங்க, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஊரில் சுற்றிட்டு இருக்கிற வைரஸ் தான். அதனால் பயப்பட வேணாம். ஜஸ்ட்டு சளி காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு மருத்துவர்கிட்ட ஒரு முறை போய் காமிச்சிக்குங்க. ஸோ தட் எதுவும் செகண்டரி நிமோனியாஸ் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்க முடியும். மற்றபடி இதை கண்டு நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை.